என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் அதிகாலை வேளையில் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக பல காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காலையில் இதை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். நமக்கு சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது. நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நமது பயிற்சியாளர்களில் பயிற்சி செய்யக்கூடிய அபிஷேக் குமார் 17 வயது, அர்ஜுன் 15 வயது, 10வது வகுப்பு, டிஏவி பள்ளி, முகப்பேர். இப்பொழுது அவர்கள் விபரீத கரணி ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டுங்கள். கொஞ்சம் முன்ன போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க. அப்படியே மெதுவாக படுத்து நீங்கள் விபரீத கரணி ஆசனத்துக்கு வாருங்கள். நல்ல வரட்டும், மன்னம் காலை மேலே தூக்கு, முதுகுக்கு வந்துடணும். அப்படி வச்சுக்கோ, ஆடாமல் அசையாமல் இருக்கணும். காலை இறுக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. என் அருமை பெரியோர்களே, இந்த ஆசனத்தை பற்றி பல நிகழ்ச்சிகளில் பல காலமாக இதை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த ஒரே ஆசனம் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது. விபரீத கரணி என்று இதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். விபரீதம் என்றால் என்ன? ஆச்சரியப்படத்தக்க பலன்களை கொடுக்கக்கூடியது. அஸ்டானிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதில் இசிஜி வைத்து பார்ப்போமே ஆனால், காலில் உள்ள மேலே உள்ள பிளட் அப்படியே கீழே இறங்கி ஜீரணக்கருவிகளுக்கு வருகிறது, நுரையீரல் இருதயத்துக்கு வருகிறது, தைராய்டு கிளான்ஸுக்கு வருகிறது, புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காதுக்கு வருகிறது, மூளைக்கு வந்து விடுகிறது. இத்தனை உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி விடுகிறது. எந்த பிரச்சனையும் வராமல் காத்து விடுகிறது இந்த ஒரே ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே இறக்கிருங்க, இறக்குங்க. கொஞ்சம் பின்னால் போகணும். கீழே காலை இறக்கு, ரிலாக்ஸ். இங்கே தலை வைத்து அங்கே கால் நீட்டு, நீங்கள் தலை வச்சு அங்கே கால் நீட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி நிற்கோ, இல்லைடா அவனை கிராஸ் ஆகும். இன்னும் இறங்கு, இன்னும் இறங்குடா, இன்னும் கொஞ்சம் இறங்கு. திரும்பவும் மீண்டும் செய்யுங்கள். விபரீத கரணி பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். காலைக்கீழே இறக்காத, அப்படியே இருக்கணும், ஆடாமல் அசையாமல். இதிலே ஒரு தினம் காலில் எழுந்திரிச்சு இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் ஒரு 200 எண்ணிக்கை நாம் செய்துவிட்டு நாம் போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான ஆசனம் விபரீத கரணி. காலை இறுக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஒரு குழந்தை பெற்று விட்டாலே இடுப்பு பெரிதாகிவிடும், பட்டெக்ஸ் பெரிதாகிவிடும், அவர்களால் தூக்க முடியாத, இதை எப்படி நாங்கள் செய்கிறது என்று கேட்டால், 4-5 தலவாணியை ஒரு சம்காலத்தில் சுற்றி வைத்து கொண்டு நமது பிருஷ்டபாகத்தை அதிலே உட்கார வைத்து அப்படியே படுத்துக்கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். பலன்கள் எல்லாம் ஒன்றுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள்.
கீழே இறக்கிரு, கீழே இறக்கிருப்பா, இப்படி இறக்கிரு, ஏன்னா கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸில் வா, அங்கே காலை கொண்டு போ, இப்படி வா, தலைங்க வரட்டும், கால் அங்கே கிராஸில் போடு, அப்படி தான். அப்படி போடு, இன்னும் கொஞ்சம் கீழே போ, இன்னும் போ, அப்போ படு, அப்போ படு, போடு, ஹலாசனம் போடு, ஹலாசனத்துக்கு வா. காலை விரைப்பாக்கு, முதுகில் கை வை, கீழே இறக்கிடு தரைக்கு, அப்படியே முட்டை நிமிரு, இன்னும் நல்ல நிமிரு. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே மெதுவாக எழுந்து பத்மாசனத்துக்கு வாருங்க. விபரீதகரணியும் ஹலாசனமும் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது. ஹலாசனம் இஎன்டி டாக்டர் செய்யக்கூடிய அத்தனை ஈசனோபோலியோ, மூக்கடைப்பு, சளித்தொல்லை, அடுக்கு தும்மல், இவைகளெல்லாம் அந்த ஹலாசனத்தில் நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆசனம் என்பது ஏதோ பயிற்சி, எக்ஸசைஸ் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. வாழ்க்கை வழிமுறை, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே எந்த காரியங்களையும் நாம் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியமற்ற மனிதன் ஒரு வேலையை செய்வதற்கும், உடல்நலம் குன்றிய ஒரு மனிதன் அந்த வேலையை செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் அந்த காலத்தில் யோகாசனம் செய்தார்கள். முனிவர்களிடம் காட்டுக்கு சென்று யோகாசனத்தை பழகி கொண்டிருந்தார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் அனுதினமும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.